கேட்டரிங் பிசினஸ் பண்ற நீங்க கம்யூனிகேஷன்ல மிஸ்டேக் பண்ணா எவ்வளவு ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்ணணும் தெரியுமா? வணக்கம் மக்களே, நான் உங்க சந்தோஷ். 30 days 30 மிஸ்டேக்ல இன்னைக்கு டே 18. அவுட்டோர் கேட்டரிங்ல ஃபுட் குவாலிட்டியை விட கம்யூனிகேஷன் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன மிஸ்டேக் பாத்தீங்கன்னா நீங்க கஸ்டமருக்கு பெரிய அளவில் நீங்க கம்ப்ளைண்ட்ஸ் ரேஸ் பண்ற மாதிரி இருக்கும். 100, 200 இல்லைங்க 1000 கெஸ்ட் இருக்கிற ஈவெண்ட்ல ஸ்டாஃப் எல்லாருமே பிஸியா இருப்பாங்க. ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப் டிலே ஆனாலும் கஸ்டமர் கிட்ட கன்ஃபியூஷன் வரும். அது மட்டும் இல்லாம எல்லா மிஸ்டேக்ஸும் நீங்க ஆன்சரபிளா இருப்பீங்க. அதனால நீங்க ஈவெண்ட்டுக்கு கிளியரா ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கணும். ஒரு பர்சன் ஃபுட் சர்வீஸ் ஹேண்டில் பண்ணணும், இன்னொரு பர்சன் வந்து கஸ்டமர் ஹேண்டில் பண்ணணும், இன்னொரு பர்சன் வந்து கிச்சன் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மேனேஜ் பண்ற ப்ராக்டிஸை யூஸ் பண்ணிக்கிங்க. வாட்ஸ்அப் குரூப், வாக்கி டாக்கி இல்ல டெடிகேட்டட் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ண பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இமிடியேட் அப்டேட் கிடைக்கும். ஸோ உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ஜீரோ ஆகும். ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே டீமை ஃபுல் பிரீஃபிங் கொடுத்துருங்க. என்ன பண்ண போறீங்க, யாருக்கு இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட சேலஞ்சஸ் என்னன்னு சொல்லிட்டு கிளியரா இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு மிஸ்டேக்ஸே இல்லாம ஈவெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும். சக்சஸ்ஃபுல் அவுட்டோர் கேட்டரிங்னா சீக்ரெட் ஃபுட் மட்டும் இல்லைங்க, நீங்க ரைட்டான இன்ஃபர்மேஷனை கரெக்டான பர்சன் கிட்ட தரதுதான். ஒரு பர்சன் சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது பெரிய அளவுல கம்ப்ளைண்ட்ஸை நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். நாளைக்கு வேற ஒரு மிஸ்டேக்கு சொல்யூஷனோட வரங்க. மறக்காம என்ன ஃபாலோ பண்ணீங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் வேணும்னா கமெண்ட்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.